அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் நம்ம பார்த்தது அறிவுனா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்மளிருந்து வெளியில் பிரகாசித்து வரக்கூடிய அந்த சக்தி அது வெளி விஷயங்களை நமக்கு காமிச்சு கொடுக்குது. அதனால் நம்மளுடைய அறிவுங்கிறது நம்ம எதை அறிஞ்சிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நிலையில்லாத ஒரு தன்மையில் நம்மளுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடியது அது நமக்கு அனாவசியமானது தான். ஏன்னா நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை தான் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இருப்பிடங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்குது. அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய கண்ணாடியில் பார்க்கக்கூடிய அந்த உருவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு எந்த ஒரு அர்த்தமும் இருக்க போகிறதில்ல. அதில் எந்த சொல்யூஷனும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அதில் எந்த மாற்றத்தையும் நம்ம கொண்டு வரவும் முடியாது. இதில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதனுடைய பிரதிபலிப்பு எங்கேருந்து வந்திருக்கோ அங்கே போய் தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்கு தகுந்தபடி சரி பண்ண முடியும். அப்படி தான் ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய சக்தியை வெளியில் செலவு பண்ணி வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் உள்ளுக்குள்ளாரையே அதை திருப்பி உள்ளுக்குள்ளார இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வெளியில் இருக்கக்கூடிய அவங்க சூழ்நிலையை சரி பண்ணாங்க. அதனால தான் வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஞானம் இருந்தது. சரியான பாதையை காமிச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடச்சிது. அப்போ நம்மளுடைய அறிவாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு தான். அந்த வாயு தூக்க சமயத்தில் உள்ளே அடங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு எதுவும் தெரியறது கிடையாது. அது முழுவதும் தீர்ந்து போச்சுன்னா பிணமாயிடுறோம். அப்போவும் நமக்கு எதுவுமே தெரியறது கிடையாது. ஒரு ஆலோசனை சமயத்தில் கூட அது தன்னுடைய ஸ்டோரேஜை அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளார போகும்போது கூட அந்த வெளி விஷயங்களை விட்டுட்டு தான் அது போகுது. அப்போவும் நம்மளால் எதையுமே தெரிஞ்சுக்கிறது முடியாது. எப்போ அந்த சக்தி வெளியில் வியாபிக்குதோ அப்போ தான் வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதே சக்தியை நம்ம உள்ளுக்குள்ளார வியாபிக்க வச்சோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிவிக்க முடியும். அதனால் நாம் அறிகிறதெல்லாம் நம்மளுடைய அறிவு கிடையாது. அறிவிக்கிறது எதுவோ அதுதான் அறிவு அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அந்த அறிவு இல்லாமல் போகும்போது தான் அதுக்கு பேர் மாயைன்னு அர்த்தமாகுது. அது சலனப்படுறதுனால தான் அது இல்லாமல் போகுது. அங்கே சலனம்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, அது சலனப்படலை அப்படின்னா அது தீர்ந்து போகிறது கிடையாது, நமக்குள்ளாரே இருக்கும். அப்போது நமக்குள்ளாரே இருக்க வேண்டிய ஒரு வஸ்து அது. அந்த வஸ்துவை நம்ம சலனப்படுத்தி வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை தீர்க்கும் போது அந்த சலனத்துக்கு தான் மாயை அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்போ வெளியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் மாயை அல்ல. வெளி விஷயங்களை நமக்கு அறிவிக்கிறதுக்கு அந்த வாயு சலித்து வெளியில் போகிற அந்த நிலைக்கு பேர் தான் மாயை அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதனால தான் எது இல்லாமல் போகிறதோ அதுதான் மாயை. அப்போ அந்த அறிவாக இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு அங்கே இல்லாமல் போகும்போது தான் அதுக்கு பேர் மாயையாகுது. இப்போ நாம் பிறந்ததுலேருந்து நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தி வாயுவாக சலித்து வெளியில் போயிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம மாயையில் இருக்கிறோம். அறிவு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. அதனால தான் நம்மளுடைய நிலைமையை அறியாமை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அப்படி வெளியில் சலித்து போகாமல் உள்ளுக்குள்ளாரே அடங்கும் போது அது அறிவோடு இருக்கும். அதுக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு சொல்லி இங்கே ஞானிகள்லாம் குறிப்பிடுறது. அதனால் அந்த சலித்து போகக்கூடிய அந்த நிலைமையை சலிக்க விடாமல் நமக்குள்ளாரே அடக்கும்போது மட்டும்தான் நாம் அறிவுள்ளவராகிறோம் அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இப்போ இந்த மாயையாகட்டும் பிரம்மமாகட்டும், அதாவது நமக்குள்ளார இருக்கக்கூடிய களங்கம் இல்லாத தன்மையாகட்டும் களங்கமுள்ள தன்மையாகட்டும், இது ரெண்டுமே எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா அவனவனிலிருந்தே தான் உற்பத்தி ஆகுது. அதனால் அவனவனே ஆகும் தானாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ நான் அப்படின்னு குறிப்பிடும்போது அது என்னுடைய அகங்காரம் அல்ல. அது நான் அப்படின்னு குறிப்பிடுறது என்னுடைய மனசை பற்றின விஷயம் அல்ல. நான் அப்படின்னு குறிப்பிடுறேன் அப்படின்னா அது என்னுடைய ஜீவனை பற்றின விஷயம் அல்ல. நான்கிறது அது வெளியில் வந்ததுனால அது நானாக இருக்குது. அது உள்ளே அடங்கும் போது அது தானாக மாறிடும். எந்த அடிமுடி இல்லாமல் சலனம் இல்லாமல் களங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக மாறிடும். அது களங்கத்தன்மையோடு இருக்கிறதுனால நான் வேறு ஈஸ்வரன் வேறு அப்படிங்கிற எண்ணம் அங்கே உண்டாகுது. அது எனக்குள்ளே அடங்கும் போது நானும் ஈஸ்வரனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது கூட அங்கே ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அங்கே ஒரு 2 அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் போயிடும். அப்போது தான் அப்படிங்கிற ஒரே ஒரு நிலைமை மட்டும்தான் இருக்கும். அது அவனவனே அப்படின்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு இங்கே சொல்லியிருந்தார். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ஒரு விஷயம் அத்தியாயம் 2 தொடங்குகிறோம். அதில் சிஷியன் கேட்குறாரு, உலகம் முழுவதும் இந்த மனதினுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த மனமே தான் குரு அப்படிங்கிறதையும் முன்னாடி அத்தியாயங்களே சொல்லிட்டீங்க. அப்படின்னா இந்த உலகம்ங்கிறது அந்த மனதனுடைய பிரதிபலிப்பு தானே. அப்போ அதுவும் குரு ஆகுதில்ல.
என்னதான் அந்த மூலம்ங்கிறது குருவாக இருந்தாலும் அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது அதுவும் குருவாக தானே இருக்குது அப்படிங்கிறத சீடன் வந்து கேட்குறாரு. சாமி சொல்கிறார், ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த உலகம்ங்கிறது நமக்கு குருவாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி அது குரு அல்ல. அது எப்படின்னா, அந்த குருங்கிற அந்த தன்மை வரணும் அப்படின்னா அது மாயையாக சலித்து வெளியில் வரணும். அப்போ தான் அந்த மனசு வெளிப்படும். அந்த சலனம் உள்ளுக்குள்ளார இல்லை அப்படின்னா அங்கே மனம்ங்கிற ஒரு உற்பத்தி உண்டாகாது. இன்னும் சொல்லப்போனால் ஜீவன்கிற உற்பத்தி உண்டாகணுன்னா கூடவும் அங்கே மாயையினுடைய சலனம் தேவை. அப்படி இருக்கும்போது மனம் வெளிப்படுறதுக்கும் அந்த மாயையினுடைய சலனம்ங்கிறது தேவை. அப்போ இந்த உலகத்தினுடைய வெளிப்பாடு எதிலிருந்து அப்படின்னா மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய சலனத்திலிருந்து தான். அப்படி சலித்து போகக்கூடிய அந்த மாயைக்கு 2 நிலைமைகள் இருக்குது. இப்போ முதல்ல தான்கிற ஈஸ்வரனுக்கு 2 நிலைமைகள் இருக்குது. அதில் ஒன்று பிரம்மம், இன்னொன்று மாயைன்னு குறிப்பிட்டிருந்தார். அதில் பிரம்மத்தில் அடுத்த நிலைமைகளே கிடையாது. ஏன்னா அதுவும் தானும் ஒன்று தான், ரெண்டுமே களங்கம் இல்லாத தன்மை தான் இருக்குது. ஆனால் இந்த மாயையில் சலித்து போகிற கலங்கத்தன்மை இருக்கிறதுனால அது வெளியில் வரும்போது 2 நிலைமையில் அது மறுபடியும் பிரிஞ்சு வருது. அது என்ன அப்படின்னா, ஒன்று காரணமும் இன்னொன்று காரியமும் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயமா வருது. இப்படி இந்த 2 விஷயம் சேரும்போது தான் உலகம்ங்கிறது உண்டாகும்னு சாமி சொல்கிறாரு. எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அந்த செயல் செய்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். 2வது அதை செயல்படுத்தக்கூடிய காரியம் வேணும். அப்போ தான் அந்த செயல் வந்து பூர்த்தியாகும். அப்போது ஒரு ரீசன் வேணும். இது ஏன் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும். அந்த காரணம் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. 2வது காரியம், அது செயல்பாடு நம்ம செய்கிறது. இந்த 2ம் சேரும்போது மட்டும்தான் அது பூர்த்தி ஆகுது. அப்படி தான் இந்த உலகத்தினுடைய நிலைமைங்கிறத சாமி சொல்கிறார். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு இந்த 2 விஷயம் வேணும். மாயையில் இருக்கக்கூடிய இந்த 2 விஷயமும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணுது. அதில் காரியம் அப்படிங்கிறது என்ன, காரணம் என்ன அப்படிங்கிறதே நாம் சரியாக புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். இந்த 2 வச்சு தான் மாயை வந்து இங்கே உலகத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் காரியங்கிறது என்ன அப்படின்னா, நாம் ஒரு அனுபவத்திலையோ இல்லை பலனிலையோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அடையிறோம். ஒரு செயல் செஞ்சு ஒரு விஷயத்தை அடையிறோம். அது நமக்கு அனுபவமாக மாறுது. அது நமக்கு ஒரு பலனை கொடுக்குது. அதுதான் வந்து காரியம் அப்படின்னு சாமி சொல்கிறாரு. அப்படி கிடைக்கிறதுக்கான ஒரு பிரயத்தனம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுக்கான முயற்சி, அதை செய்கிறதுக்கான ஒரு முயற்சி, அந்த பலன், அந்த அனுபவங்கிறது காரியம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை செய்கிறதுக்கான அந்த முயற்சி எதுவோ அதுதான் காரணமாக இருக்குது. அந்த காரணம் இல்லைன்னா அங்கே அந்த காரியங்கிறது நடக்காது அப்படிங்கிறத சாமி சொல்கிறாரு. அப்போ இந்த உலகம்ங்கிறது இந்த 2 நிலைமை இல்லாமல் உண்டாகுமா அப்படின்னா கண்டிப்பாக அது உண்டாகிறது இல்லை. 2வது, முதல்ல உலகம்னா அது என்ன? நாம் நினைக்கிற மாதிரி ஒரு பூலோகத்தில் பல நாடுகள் இருக்குது, அதுக்குள்ளார பல மாநிலங்கள் இருக்குது, பல மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் உலகம்னா அப்படி பல நாடுகளும் சமுத்திரமும் சேர்ந்தது தான் உலகம்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் சாமி உலகம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உலகத்தை பற்றின ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, உலகம்ங்கிறது 3 நிலைமைகளில் இருக்குது. இந்த 3 நிலைமைகள் இருந்தால் தான் உலகம்ங்கிறதே உண்டாகும். இந்த 3 நிலைமைகள் இல்லைன்னா உலகம்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அது என்னென்னா, கேட்குறதும் காண்கிறதும் அறியறதும் தான் இந்த உலகம்ங்கிறது. நாம் எதை கேட்குறோமோ, எதை பார்க்குறோமோ, எதை அறியறோமோ அதுதான் உலகம். இந்த 3 விஷயத்தை தாண்டி உலகம்ங்கிறது இல்லை அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா, இந்த 3 நிலைமைகள் நமக்கு இருக்கும்போது தான் நாம் இந்த உலகத்தோட தொடர்பில் இருக்க முடியும். நம்ம உலகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தா தான் உலகத்தில் நம்ம இருக்கிறோன்னு புரியும். ஏதாவது ஒன்று இருட்டில் இருக்கிறோம், ஆனால் ஏதாவது ஒரு சப்தம் கேட்டால் தான் நாம் கண்ண முடியே இருந்தால் கூட நம்ம உலகத்தோட தொடர்பில் இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ இந்த 2ல் இந்த 3 விஷயங்கள் ஏதோ ஒன்றில் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிறத சாமி வந்து சொல்கிறார். அப்போ இந்த 3 நிலைமைகளும் நமக்கு என்னவாகுது, காரியமாகுதா காரணமாகுதா அப்படின்னு சொல்கிறார், கேட்குறாரு. ஏன்னா பார்க்குறதுங்கிறது அது ஒரு பலன், அது ஒரு அனுபவம். கேட்குறதுங்கிறது அது நம்ம அந்த செயல் கேட்குறோம் அப்படிங்கிற அந்த செயலில் உண்டாகக்கூடிய ஒரு பலன். அது அறிகிறோம் அப்படின்னா அறிகிற விஷயத்தில் உண்டாகக்கூடிய பலன் அது. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமும் பலனும் என்னன்னு முதல்ல சொல்லியிருந்தாருன்னா காரியம்னு சாமி சொல்லியிருந்தார். அப்போ இது வந்து பார்க்குறதோ கேட்குறதோ முயற்சி அல்ல, அது ஒரு செயலாகுது. செயல்னால் உண்டாகக்கூடிய பலனை தான் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால் அது காரியமாகுது அப்படின்னு சாமி சொல்கிறாரு. அதனால் இந்த உலகம்ங்கிறது நமக்கு காரியமாகுது, அது காரணம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாரு.
அப்போ உலகம்ங்கிறது நமக்கு காரியமாகுது. அதனால தான் நாம் இந்த உலகத்தில் பார்க்குறதுக்கோ கேட்குறதுக்கோ அறியறதுக்கோ நமக்கு ஒரு விஷயம் ஒன்று வேணும். இப்போது அது இந்த உலகம்ங்கிறது நமக்கு அனுபவமாகுது. அதனால் அது காரியம்னு சாமி சொல்கிறார். ஏன்னா உலகத்தில் பார்க்குறதும் கேட்குறதும் அறியறதுமா இருக்கக்கூடிய இந்த நிலைமைகளை தான் நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த உலகத்தை உண்டு பண்ணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவர் நைட் ஆனால் தன்னுடைய வேலைகள்லாம் விட்டுட்டு அமைதியாக படுத்துடுறார். நம்மளுக்கு இந்த உலகங்கிற ஒரு உற்பத்தியை உண்டு பண்ண மாட்டேங்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடிய மாட்டேங்குது. அவர் எப்போ முழிச்சு வெளியில் வராரோ அப்போ தான் நம்மளால் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியுது. அப்படிப்பட்ட ஆள் யார் அப்படின்னா நம்மளுடைய மனம்தான். அந்த மனசு தான் வெளியில் வந்து இந்த உலகத்தை உண்டு பண்ணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களை நமக்கு காமிச்சு கொடுக்குறவர். அப்படிப்பட்ட அந்த ஆள் இல்லைன்னா இந்த அனுபவங்கிறது இல்லாமல் போகுது. அப்போது அந்த ஆள் தான் அந்த காரியத்தை செய்கிறவர். அதனால் அதுதான் காரணமாகுது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போ நம்முடைய மனமாக இருக்கக்கூடிய அந்த அவர் தான் வந்து இந்த உலகம் உண்டாகிறதுக்கு காரணமாகிறாரு. நாம் இங்கே பார்க்குறதோ கேட்குறதோ அறியறதோ செய்யக்கூடிய அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு அவர் தான் காரணமாகிறார். அவர் வெளியில் வரலைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை தான் அங்கே இருக்குது. அப்போ அந்த மனம் அப்படிங்கிறது காரணமோ, இதை தவிர இந்த உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ கேட்குறீங்களோ அறியறீங்களோ இது எல்லாமே அனுபவமாகிறதுனால இது எல்லாமே காரியமும் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கு சாமி சொல்கிற ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 10 ரூபா உங்களுக்கு வேணும், ஒரு அவசர தேவையாக இருக்குது. அப்போது நீங்கள் நேராக உங்களுடைய சிநேகிதர்கிட்ட போகிறீங்க. அவர்கிட்ட அது இருக்குங்கிறத முன்னமே உங்களுக்கு ஒரு தெரியும். சரி, அவர்கிட்ட இருக்கும், அவர் கேட்டால் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் நேராக போய் அவர்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு ஒரு 10 ரூபா கொடு, ஒரு அவசரம், நான் திருப்பி கொடுக்குறேன், எனக்கு இப்போ கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் தன்னுடைய பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துட்றாரு. அப்போ இங்கே 2 விஷயம் நடந்திருக்குது. ஒன்று கேட்டிருக்கிறீங்க, அவர் கொடுத்துட்டாரு. இந்த 2 விஷயம் நடந்தால் தான் அந்த 10 ரூபா உங்கள் கைக்கு வரும். உங்களுடைய தேவை என்னமோ அது தீரும். இந்த 2ல் ஏதோ ஒன்று நடக்கலைனாலும் அந்த தேவைங்கிறது தீராது. நீங்கள் கேட்டு அவர் கொடுக்கலைனாலும் அது உங்களுடைய தேவை தீர்ந்துருக்காது, உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்காது. நீங்கள் கேட்கலைன்னா உங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்பவும் அவர் எடுத்து கொடுத்துருக்க மாட்டார். அப்போவும் அந்த தேவைங்கிறது உங்களுக்கு தீர்ந்துருக்காது. அப்போது அந்த கேட்டபோது கிடைத்த ஒரு விஷயம் அது வந்து நமக்கு அனுபவமாகுது, நமக்கு ஒரு பலனாக கிடச்சிருக்குது. அப்போது அது வந்து காரியமாகுது. நம்ம போய் அவர்கிட்ட கேட்டோம் பார்த்தீங்களா, அந்த கேட்டது தான் அங்கே காரணமாகுது. அது நம்ம கேட்கலன்னா அவர் கொடுத்துருக்க மாட்டார். அப்போது கேட்குறதுக்கு ஒரு விஷயம் வந்து அங்கே தேவை, ஒரு அந்த பலன் அனுபவிக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவை. அதுதான் அந்த கேள்வியாக இருந்திருக்குது. அப்போ அந்த கேள்வி தான் காரணமாகுது. அந்த கேள்விங்கிற காரணம் இல்லைன்னா அவர் அவர் உங்களுக்காக கொடுத்த அந்த பணம்ங்கிற அந்த பலன், உங்களுடைய தீர்வு அங்கே முடிஞ்சிருக்காது. அப்போது நம்மளுடைய மனமாக இருக்கக்கூடிய அந்த விஷயந்தான் நம்மளை கேள்வி கேட்குறதுக்கு அது தூண்டுச்சு. அப்போ அந்த கேள்வி எங்கேருந்து உண்டாயிருக்கு? நம்முடைய மனசிலிருந்து உண்டாயிருக்கு. அப்போ அங்கே அந்த கேள்வி உண்டாகிறதுக்கு காரணமாக இருந்த மனம் தான் அங்கே காரணமாக இருக்கிறாரு. அந்த மனம் காரணமாக இருந்ததுனால அதனால் உண்டாகக்கூடிய பலன் தான் நாம் அவர்கிட்டருந்து 10 ரூபா வாங்கி நம்மளுடைய தேவையை நாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டோம். அதனால் காரணங்கிறது அவனுடைய மனமும், காரியம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவமும் பலனுமாக இருக்குது. அதனால் உலகம்னே சாமி சொல்லிட்டார். அப்போ காரியம்ங்கிறது உலகமும், காரணம்ங்கிறது நம்முடைய மனமுமாக இருக்குது. எப்படின்னா இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா சராசரங்களுக்கும் இதுதான் நியதி. நாம் ஒரு மனித பிறவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம், மற்ற உயிரினங்கள் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன நீதி இருக்கோ அதே தான் அவங்களுக்கும் ஒரு நியதி இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உலகம்தான் காரிய குருவாகவும் இருக்குது, அவருடைய மனம்தான் காரண குருவாகவும் இருக்குது. நமக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் இன்னொரு உதாரணம் வந்து சாமி சொல்கிறாரு. ஒரு பிரம்மா ஒருத்தர் இருக்கிறாரு, அதுலேருந்து எறும்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிகளுக்கும் இது பொதுவான ஒரு விஷயந்தான் இது. இந்த நிலைமைங்கிறது காரண குரு காரிய குருங்கிற 2 குருவும் இது பிரம்மா முதல் எறும்பு வரை இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்துக்கும் பொதுவானது அப்படிங்கிறத சொல்லிட்டார். அப்போ பிரம்மான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்கள் போய் ஒரு உபதேசம் வந்து உங்களுக்கு அவர் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து அந்த உபதேசத்தை நீங்கள் சரிவர செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்காது. அவர் பெரிய ஆளாக இருந்துட்டு போட்டோம், எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கட்டும், அவர் கொடுத்த உபதேசத்தை நாம் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு பலன் இருக்குமே தவிர
அதை சரிவர செய்யலைன்னா நமக்கு எந்த ஒரு பலனும் உண்டாக போகிறது கிடையாது. அந்த உபதேசங்கிறது சரியானதாக இருக்கலாம், கொடுத்தவர் சரியான ஆளாக இருக்கலாம், ஆனால் செய்கிற நாம் சரியான ஆளாக இருக்கிறோமா, நாம் அதை சரிவர முயற்சி செஞ்சு அதை நம்ம செஞ்சோமா அப்படிங்கிறதுலையும் நம்மளுடைய பலன்கிறது அடங்கியிருக்கு. அதனால் அவர் கொடுத்துட்டாரேங்கிறதுக்காக நமக்கு எந்த விஷயமும் நம்மளை நோக்கி வரப்போகிறது கிடையாது. இதே ஒரு எறும்பு இருக்குது, அந்த எறும்பும் ஒரு உபதேசத்தை நமக்கு கொடுக்குது. அப்போவும் நம்ம செஞ்சால் தான் நமக்கு பலன் உண்டாகுமே தவிர, அது எறும்பு கொடுத்த உபதேசம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம செய்யாமல் இருந்தாலும் நமக்கு பலன் கிடையாது. அது பிரம்மா கொடுத்த உபதேசமாச்சே அப்படின்னு சொல்லி நம்ம செய்யாமல் இருந்தாலும் நமக்கு பலன் உண்டாக போகிறது கிடையாது. இதே அவர் ஒரு எறும்பு தானே கொடுத்துருக்கு, இதை செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்சாலும் கூடவும் அந்த சரியான முயற்சி அங்கே இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கவே செய்யும். நீங்கள் அந்த உபதேசம் கொடுத்த ஆள் சிறுசாக கூட இருக்கலாம், அது நமக்கு இங்கே விஷயமே கிடையாது. அங்கே உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய முயற்சி தான் அங்கே நமக்கு பலனை கொடுக்குது. அதனால் யார் உபதேசம் கொடுத்துருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய அந்த முயற்சி தான் நமக்கு பலனை கொடுக்குது. அப்போது அந்த பிரம்மாவும் எறும்பும் இங்கே வித்தியாசமாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சாமி சொல்கிறார். அவர் பெரிய ஆளாக இருக்கட்டும், இவர் சிறிய ஆளாக இருக்கட்டும், ஆனால் உபதேசங்கிறது ஒன்று தான். அதனுடைய முயற்சிங்கிறது அங்கே சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பலன்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு இங்கே எந்த பலனும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது அந்த பிரம்மா கொடுத்த உபதேசம்னு நினச்சி அவர் பெரியவர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் அதை செய்யாமல் இருந்து அவர் ஒரு சிருஷ்டிகர்த்தா, அவர்கிட்ட நம்ம உபதேசம் வாங்கியிருக்கிறோம், அப்போ அவர் அவ்வளோ பெரிய ஆள்கிட்டருந்து வாங்கியிருக்கும் போது அவருடைய பங்கு ஏதாவது நமக்குள்ளே வந்திருக்கும், அதுவே நம்மளை சரி பண்ணிடும், சீர்திருத்திடும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நினச்சிட்டு அதை செய்யாமல் விட்டிங்கன்னா அதனால் எந்த பலனும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி எறும்பு கொடுத்த உபதேசம் தானே, இது ரொம்ப சிறிய ஜீவியாச்சே, இது ஒரு அற்ப ஜீவியாச்சே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நீங்கள் நீங்கள் அது கொடுத்த உபதேசத்தை சரிவர செஞ்சாலும் கூட அந்த நீங்கள் செஞ்ச முயற்சிக்கு தகுந்த பலனை நீங்கள் கண்டிப்பாக அனுபவித்து தீர்ப்பீங்க அப்படிங்கிறதையும் சாமி சொல்கிறார். அதனால் இங்கே பிரம்மாவும் எறும்பும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். இங்கே எந்த ஒரு வித்தியாசமும் வெளியில் கிடையாது. அவனுடைய முயற்சியில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தில் தான் அவன் பலன் அனுபவிக்கிறதும் பலன் அனுபவிக்காமல் இருக்கிறதும் இங்கே இருக்குது. அப்போ அந்த பலன்கிறது எங்கேருந்து கிடச்சிருக்குது அப்படின்னா நம்முடைய தொழிலிருந்து, நாம் செஞ்ச முயற்சியிலிருந்து தான் அந்த பலன்கிறது கிடச்சிருக்குது. அந்த தொழில் எங்கிருந்து உண்டாயிருக்கு அப்படின்னா மனசில் இருந்து தான். ஏன்னா மனம் வெளிப்படலை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. நம்ம தூங்கும்போது நமக்கு மனம்ங்கிறது உள்ளே அடங்கியிருக்கு, நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா அங்கே நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையே அங்கே இல்லை. நமக்கு அங்கே புத்தி கிடையாது, அங்கே மனசு கிடையாது, அகங்காரம் கிடையாது, அங்கே உலகம் கிடையாது. அப்போ அந்த நான்கிற அவஸ்தையே அங்கே இல்லாமல் போகும்போது, இந்த உலகமும் இல்லாமல் போகும்போது, மனமும் இல்லாமல் போகும்போது அங்கே தொழிலும் இல்லாமல் போகுது. அப்போ அந்த மனம்ங்கிறது வெளிப்பட்டால் மட்டும்தான் நமக்கு ஒரு வேலையை செய்ய முடியும், ஒரு முயற்சியை நம்ம செஞ்சு அதை இது பண்ண முடியும். அப்போ அந்த மனம்ங்கிறது இல்லைன்னா அங்கே தொழில்னோ பிரம்மானோ எறும்புனோ உலகம்னோ உபதேசம்னோ எந்த ஒரு விஷயமும் அங்கே இல்லை. ஏன்னா இது அத்தனைக்கும் உண்டாகக்கூடிய சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறது இந்த மனம்தான். அந்த மனசு தான் நாம் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதையும் நாம் அந்த விஷயத்தை செயல்படுறதையும் தீர்மானிக்குது. அந்த மனம் சரியாக அது நம்மளோட அது இணங்கி வந்துச்சு அப்படின்னா நம்மளால் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் கூட நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். எந்த ஒரு வேலையை வேணாலும் நம்ம செஞ்சு அதை சரி பண்ணிக்க முடியும். அதனால தான் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே காரணம்னு சொல்கிறதுக்கு காரணம். அது பார்த்து இது செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்மளோட இணங்கி வந்துடுச்சு அப்படின்னா நாம் நல்ல விஷயத்தை எவ்வளோ வேணால் செஞ்சுட்டு போகலாம். அதே மனம் இல்லை இது வேண்டாம், நம்ம ஒரு கெட்ட செயல் செய்வோம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து அது நம்மளை அதுக்கு தகுந்தபடி அது நம்மளை வழி நடத்துச்சு அப்படின்னா நம்ம கெட்ட செயலை நோக்கி நம்ம போயிடுவோம். அப்போ அந்த கெட்ட செயல் செய்கிறதுக்கான அந்த காரணங்கிறது சரியாகவே இருக்கும். இப்போ இந்த கொலை பண்ணுறவங்க, திருடுறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஏன் இதை பண்ணீங்கன்னு கேட்டால் ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. எனக்கு யாருமே வேலை தரல, அதனால தான் நான் திருடினேன், எனக்கு பசி, மருந்து வாங்க காசு இல்லை, அப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. அந்த காரணம் என்னவாக இருக்குதுன்னா தன்னுடைய செயலை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது நியாயம்னு அவங்களுக்கு பட்டதுனால தான் அவங்க அதை செய்கிறாங்க. நமக்கு அது அநியாயமாக இருக்கலாம், ஆனால் அது செஞ்சவருக்கு அது நியாயமாக அந்த மனம் அதை வெளிப்படுத்தி காமிச்சிருக்குது. நீ தப்பு கிடையாது அப்படிங்கிறத அது சொல்லி தான் அவங்க செய்கிறாங்க. யாரும் அந்த கொலையை செய்யும் போதோ திருடும் போதோ இது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து குற்ற உணர்வோடு அது செய்கிறது கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு நியாயத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க. அந்த நியாயத்தை அவங்க அது சரிவர கையில் எடுத்துக்கிட்டு இது செஞ்சால் என்ன தப்பு,
எல்லாருமே செய்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் அவங்க செயல்படுறாங்க. அப்போ இதுக்கு காரணமும் அந்த மனம் தான். அதுதான் அதை நியாயப்படுத்துது. அது நியாயப்படுத்தலைன்னா அங்கே ஒன்றுமே இல்லாமல் போகுது. ரெண்டாவது, அது இன்றைக்கி ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தும், நாளைக்கு அதே மனம் வேறொரு அதே விஷயத்தை அது அநியாயப்படுத்தவும் செய்யும். எப்படின்னா, ஒரு ரோட்டு வழியாக நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, ஒரு ஜன்னல் இருக்குது, நீங்கள் அந்த வழி ஓரமாக அந்த ஜன்னலை பார்க்கும்போது ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளார ஒரு வாலிபன் வந்து தூக்கு மாட்டி இறக்கலான்னு சொல்லிட்டு தூக்கு கயிறு ரெடி பண்ணி அவர் அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறாரு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக. அதை நீங்கள் ஜன்னல் வழியாக பார்த்துட்டீங்க. உடனே அடித்து பிடிச்சி கதவெல்லாம் உடச்சி ஊருக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த பையனையும் நீங்கள் ரெக்கவரி பண்ணிட்டீங்க, அந்த தப்பிக்க வச்சுட்டீங்க. அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி, இல்லைப்பா இதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணணும், இது வந்து தவறான முடிவு அப்படிங்கிறத சொல்லி அவனை திருத்தி அவனை சரி பண்ணிட்டீங்க. அப்போ சொல்லி இதை திருத்திட்டு வெளியில் வரும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். ஒரு உயிர் போகிறத நம்ம வந்து காப்பாற்றிட்டோம், ஒரு நல்ல காரியத்தை நம்ம செஞ்சுருக்குறோம், பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளார உண்டாயிரும். இப்போ அதே வாலிபன் அவன் வளர்ந்து வந்து ஒரு 20 வருஷம் கழித்து அவன் ஹிட்லர் மாதிரி ஆகி ஒரு லட்சக்கணக்கான ஜனங்களை கொன்று குவிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஹிட்லர் அப்படி பண்ணாரான்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சர்வாதிகாரியாக இருந்து ஒரு லட்சக்கணக்கான ஆட்களை கொன்று குவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்களுக்கு அந்த இளைஞன் தான் நீங்கள் காப்பாற்றப்பட்ட இளைஞன்னு உங்களுக்கு தோணும் போது, இவனை அன்னைக்கே சாக விட்டுருந்தா இந்த லட்சக்கணக்கான மக்களுடைய உயிரை நம்ம காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு அப்போ ஒரு தடவை தோணும். அப்போது நாம் ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அது சரி அப்படின்னு சொல்கிற அந்த மனசு திரும்ப அது வேறொரு சுச்சுவேஷனில் அதே செயலை தவறுன்னு சொல்கிறதுக்கு அது தயங்காது. அது அப்போ இங்கே வந்து சரி தவறுன்னு சொல்லி அந்த சூழ்நிலை தான் முடிவு பண்ணுது. அங்கே இதுதான் சரி இதுதான் தவறுன்னு இங்கே குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி சரின்னு சொல்கிற அதே ஒரு சுச்சுவேஷனுக்கு சொல்கிற அந்த மனசு இன்னும் வேறொரு சுச்சுவேஷனில் இதுக்கு முன்னாடி செஞ்ச அதே செயலை தவறுன்னே சொல்லும். அப்படி தான் அந்த பையனை காப்பாற்றிருக்கவே கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அப்பா ஒரு மனசாட்சியை வந்து உறுத்துற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணோம். அப்போது இந்த மனம்தான் வந்து நம்மளுக்கான ஒரு பாதையை வந்து காமிச்சு கொடுக்குது. அதனால தான் நாம் மோட்சமடையணுன்னாலும் அதுக்கு மனம்தான் காரணமாகுது. நாம் பந்தத்தில் சிக்கி நம்மளுடைய ஜீவனை செலவு பண்ணணும், அதை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கு மனசு தான் காரணமாகுது. அதனால தான் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே காரணம் அப்படின்னு சாமி சொல்கிறதுக்கு காரணம். இப்போ மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறப்போ, என்னுடைய மனசு தான் ஒரு காரணம் அப்படிங்கிறப்போ, வெளியிலேருந்து ஒருத்தரை நான் வந்து காரணம் காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தான் என்ன வழி நடத்துகிறாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய மனம் தான் இன்றைக்கி மோட்சத்துக்கான பாதையில் இருக்க வைக்குது. நாளைக்கு இதுவே ஒரு அநியாயமாக இருக்கக்கூடிய பாதைக்கு அதை வழி நடத்திடுச்சு அப்படின்னா அங்கே அந்த வழி நடத்தி போக வேண்டிய சூழ்நிலைங்கிறது நமக்கு உண்டாயிரும். அதனால தான் அந்த மனசுக்கு நாம் என்ன பண்ணுறோம், நல்ல விஷயத்தை சொல்லி 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 அதை வந்து சீர்திருத்திகிட்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது. ஏன்னா அந்த மனம்ங்கிறது அகங்காரத்துக்கு கூட சேர்ந்துருக்குது. அந்த அகங்காரம் சுயநலத்தோடு இருக்கும். எனக்கு இது கிடச்சா போதும், மற்றவங்க எப்படி போனால் என்ன, மற்ற விஷயங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் சரியாக இருக்கணும், நான் சுகமாக இருக்கணும், இதை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூடயே அது கூட்டு சேர்ந்துருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அகங்காரத்தினுடைய அந்த தமோ குணம் அந்த ரஜோகுணமாக இருக்கக்கூடிய மனசுக்கு அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இப்படி தான் அந்த மனம்ங்கிறது கெட்டு போகிறதுக்கு காரணம். அது சுயநலமாக அந்த மனம்ங்கிறது மாறுறதுக்கு காரணம். அதனால தான் அது அகங்காரத்தினுடைய பிடியிலிருந்து நீக்கி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய பிடியில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் நாம் இவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கிட்டேருந்து விளக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ போராட்டமும் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அதோடு சேர்ந்துச்சு அப்படின்னா நம்மளை பந்தத்துக்குள்ளே ஈடுபடுத்துறதுக்கான வேலைகளை தான் அது செய்யும் அந்த மனம்ங்கிறது. அப்போது நாம் இன்றைக்கி மோட்சத்துக்கான பாதையில் இருக்கிறோம் அப்படின்னா அது அகங்காரத்தினுடைய பிடியிலிருந்து மனசை நம்ம தள்ளி வச்சுருக்கிறதுனால தான் நமக்கு மோட்சத்துக்கான ஒரு ஏக்கம் நமக்குள்ளார இருக்குது. இதே அது அகங்காரத்தோடையே சேர்ந்துருச்சு அப்படின்னா மோட்சத்தை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம், கடவுளை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம், நமக்கு அந்த உள்ளார்ந்த ஆனந்தத்தை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். வெளியில் இருக்கக்கூடிய இந்த சுகங்கள் போதும், இதுவே நமக்கு சரியானது அப்படின்னு அந்த மனம் தீர்மானிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதை பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அதனால் அவனுடைய மனசு தான் குருவாக இருக்குது. அவனுக்கு என்ன பாதையில் அவன் போகணுங்கிறத அந்த மனம் தான் தீர்மானிக்குது. நீங்கள் செய்யக்கூடிய செயலை அதுதான் நியாயப்படுத்துது, அந்த மனம் தான் நியாயப்படுத்துது. அது நல்ல செயலாகட்டும் கெட்ட செயலாகட்டும் அதுக்குள்ளார ஒரு நியாயத்தை வச்சு இதை நீ செய் அப்படிங்கிறத நமக்கு ஊக்கப்படுத்துகிற ஒரு வேலையை அந்த மனம்ங்கிறது செய்யுது.
அப்போ அந்த மனதனுடைய இருப்பிடம் எங்கே அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் அந்த மனசை போய் நம்ம சரி பண்ண முடியும். அந்த மனம் எங்கேருந்து வருதுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கல அப்படின்னா நமக்கு அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. அதனால தான் சாமி வந்து முதல்ல மனசை புரிஞ்சுக்கோங்க, மனசுக்கு இந்த நிலைமைகள் இருக்குது. அந்த மனம்ங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்கும்போது அது காரணமாக அதுதான் எல்லாத்துக்குமான அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. அது வெளியில் வந்துருச்சுன்னா அந்த மனமே தான் இங்கே காரிய குருவாக இருக்குது. ஏன்னா மனதனுடைய பிரதிபலிப்பு தான் உலகம்னு சாமி சொல்லிட்டார். அப்போ காரணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இங்கே காரியமாக இருக்குது. அந்த காரணம் உள்ளுக்குள்ளார இருக்கும்போது அது மனமாக இருக்கும், காரணமாக இருக்கும். வெளியில் வந்துருச்சுன்னா அது காரியமாகிடுது, அது உலகமாக மாறிடுது. அப்போது இந்த உலகத்தில் தான் நமக்கு எல்லா பந்தங்களும் உண்டாகுது. நம்மளுடைய தொழிலாகட்டும், நம்மளுடைய குடும்பமாகட்டும், நம்மளுடைய அந்த அத்தியாவசிய தேவைகளாகட்டும், நம்மளுடைய ஆசா பாசங்களாகட்டும், இது எல்லாமே வந்து வெளியில் வந்தால் மட்டும்தான். உள்ளுக்குள்ளார போயிட்டால் எதுவுமே கிடையாது. அப்போ வெளியில் வந்தால் மட்டுமே தான் பந்தம்ங்கிறது உண்டாகுது. இந்த பந்தத்தை விட்டுட்டு உள்ளுக்குள்ளார போனால் மட்டும்தான் மோட்சம்ங்கிறது உண்டாகுது. அப்போ நாம் வெளியில் போகிற அந்த நிலைமையை உண்டு பண்ணுறதும் அந்த மனசு தான். நாம் வெளியில் போகக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் அங்கே மனசாக தான் இருக்குது. அப்போது மனம்ங்கிறது வெளிப்படும் போது அது காரிய குருவாகவும் அந்த பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும், பார்க்குறதையும் கேட்குறதையும் அறியறதுமா இருக்கக்கூடிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், வெளி விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது மாறி நிற்குது. அதே உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கும்போது அது காரண குருவாக அது இருக்குது. அதனால தான் சாமி வந்து மனம்தான் குரு. ஆனால் அந்த மனம்ங்கிறது எல்லா நேரத்துலையும் குருவாக இல்லைங்கிறத அவர் தெளிவாக குறிப்பிட்டிருப்பார். அதனால் முழிச்சிட்டோம், மனம் வெளியில் வந்துடுச்சு, இப்போ என் மனசு வேறு எங்கேயோ போக சொல்லுது, நான் அங்கே போகிறேன், ஏன்னா என்னுடைய குரு என்னை வழி காமிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அந்த மனசு பின்னாடியே போயிட முடியாது. ஏன்னா அவர் வெளியில் வந்துட்டாருன்னா அது அகங்காரத்தினுடைய பிடியில் அவர் இருக்கிறதுனால அகங்காரம் சொல்கிறத கேட்டுட்டு நம்மளுக்கு சரியான ஒரு விஷயத்தை காமிச்சு கொடுக்காம அந்த சூழ்நிலைக்கு எது தகுந்ததோ அதை நமக்கு காமிச்சு கொடுத்து அதை காரணம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து நம்மளை வழி நடத்திடுவார். அது எங்கேயாவது தீய வேலைகளுக்கு கூட அது செயல்படுறதுக்கு காரணமாயிரும். அப்போ அந்த மனம் சொல்கிற எல்லா நேரத்துலையும் அந்த மனசனுடைய பேச்சை நம்மளால் கேட்க முடியாது. அந்த மனம்ங்கிறது எப்போ குருவாக இருக்குது அப்படின்னா சாமி அதையும் தெளிவாக சொல்கிறாரு. அடங்கிய மனமே குருன்னு இன்னொரு வார்த்தையும் அவர் அங்கே யூஸ் பண்ணுறாரு. அந்த மனம் அடங்குனா தான் குருவாக இருக்குது. அது அடங்கலை அப்படின்னா அது குருவாக அல்ல, அது குரு இல்லை. அது வெளியில் வந்துருச்சு அப்படின்னா காரியமாயிரும், காரிய குருவாயிரும். அந்த காரிய குருவனுடைய பேச்சை நம்மளால் கேட்க முடியாது. ஏன்னா அதைத்தான் நம்ம இத்தனை வருஷமும் கேட்டுட்டோம். வெளி விஷயங்களில் தான் பார்த்தோம், வெளி விஷயங்களில் தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம், வெளி விஷயங்களை பார்த்து தான் நம்மளை சரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே எதுவுமே சரியாகலை, எந்த பிரச்சனையும் இங்கே சால்வ் ஆகலை. கடவுளை பார்க்க முடியல, அந்த கடவுளுடைய நிலை பக்கத்தால் போக முடியல. அப்போ அந்த ஆனந்தம்ங்கிறது நம்ம தேடி கண்டுபிடிச்சி எங்கெங்கேயும் அலைஞ்சிட்டோம், ஆனால் எதுவுமே கிடைக்கல. இது எல்லாத்துக்குமே வந்து இந்த காரிய குருவோட தொடர்புலேயே நம்ம இருந்ததுனால நமக்கு எதுவுமே கிடைக்காம போச்சு. ஏன்னா அவர் எப்போ குருவாக இருப்பாருன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியாமல் போச்சு. அதனால தான் வெளி விஷயங்களே நம்ம ஈடுபட்டு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே நாம் பந்தப்பட்டு அந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயே நாம் ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே இருக்கிறோம். அப்போ அடங்கிய மனம்தான் குருவாகுது அப்படின்னா அந்த மனசை முதல்ல அடக்கிறதுக்கான வழியை செய்யணும். அதை முதல்ல குருவாக மாற்றணும், காரண குருவாக அதை முதல்ல மாற்றணும். இப்போ காரண குருங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்கிறது, காரிய குருங்கிறது இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியில் இருக்கக்கூடியது. அப்போ வெளியில் போகக்கூடிய மனசை வெளியில் போக விடாமல் நமக்குள்ளாரே அடக்கும்போது அது காரண குருவாக மாறுது. அந்த குரு தான் நமக்கு அடங்கிய மனமாக இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒருத்தராக இருக்க முடியும். ஏன்னா அவர் யாரோ ஒருத்தருடைய ஒரு பிடிமானம் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. இந்த மனசுனால் யாரோ ஒருத்தர் அவரோட இருக்கணும், அவரால் தனித்து இயங்க முடியாது. ஒன்று வெளியில் வந்தால் நான்கிற அகங்காரத்தோட பிடியில் அவர் இருந்துக்கிட்டு அவர் எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பார். அவர் உள்ளுக்குள்ளார போயிட்டார்னா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய பிடியில் இருந்துக்கிட்டு அவர் எல்லா வேலையும் செய்வார். இப்போ இங்கே பிரச்சனையே வந்து இந்த தானுக்கும் நானுக்கும் தான். தான்கிறது களங்கமில்லாத தன்மையில் இருக்குது, நான்கிறது களங்கமுள்ள தன்மையில் இருக்குது. ஆனால் இந்த மனம் தான் வெளியிலையும் உள்ளாரையும் மாறி மாறி அது ஈடுபட்டுருக்கு. தூங்கும்போது தான் கூட இருக்குது, முழிச்சிட்டா நான் கூட போயிடுது, உலகத்தை உண்டு பண்ணிடுது. அப்போ இந்த மனம் எங்கே இருக்கணுங்கிறத நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது. அந்த மனசுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நீ இங்கே வெளியில் இருந்தீங்கன்னா அந்த நான் கூட சேர்ந்துக்கிட்டு கெட்டு போய்
தீய வழிகள் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்திக்கிட்டு நீயும் செத்து போய் அந்த எந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாமல் போக வேண்டிய சூழல் இருக்குதுங்கிறத அந்த மனசுக்கு நம்ம சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நான்கிற விஷயத்தை உண்டு பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கான வழிவகைகள் அது செய்யும். அப்போ அது தானோடு இருக்கும்போது மட்டும்தான் அந்த பற்றுதலும் பந்தமும் இல்லாமல் இருக்கும். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார், பற்றுக பற்றற்றானின் பற்றினை அப்படின்னு சொல்லி. அப்போ பற்றியவையெல்லாம் பற்றுற்று போயிரும்பார். அப்போது நமக்கு பற்று விடணும் அப்படின்னா, பற்றே இல்லாமல் ஒருத்தர் உள்ளே உட்காண்ட்ருக்கிறார், நிர்பந்தன் அப்படின்னு அவருக்கு பேர், பந்தம் இல்லாதவர்னு. வெளியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பந்தம் உள்ளவங்க. அப்போ பந்தமே இல்லாத அந்த பற்றில்லாத ஒருத்தரை பற்றி பிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த நம்மளை பற்றி பிடிச்சிட்டு இருக்கிற இந்த உலகங்கிறது நம்மளை விட்டு பற்று இல்லாமல் போயிடும், பற்றியவையெல்லாம் பற்றற்று போயிடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவார். அப்போ பற்றுக பற்றற்றானின் பற்றினை, பற்றியவையெல்லாம் பற்றற்று போகும் விடும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்லுவார். அப்போது அந்த தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய இடத்துல அந்த மனசை நம்ம நிறுத்துறதுக்கான முயற்சி செய்யும் போது மட்டும்தான் அது குருவாக மாறுது. அப்போ தான் அது பற்றில்லாத ஒருத்தரை பற்றி பிடிச்சிக்கிட்டு இந்த பற்றுகளெல்லாம் விடுறதுக்கான முயற்சிகள் அது செய்யும். வெளியில் இருக்கக்கூடிய நான்கிறது பற்றி பிடிச்சிட்டே இருக்கிற ஆள், யாரோ எதையோ ஒரு விஷயத்தை நமக்கு காமிச்சு கொடுத்து, பாரு இந்த கார் வாங்கு ஆனந்தம் இருக்கும், வீடு கட்டு ஆனந்தம் இருக்கும், இந்த தொழில் செய் பணத்தை சம்பாதி ஆனந்தம் இருக்கும், பேரு புகழ் சம்பாதி ஆனந்தம் இருக்கும்னு சொல்லி எதையாவது ஒன்று நம்மளுக்குள்ளார அதை லிங்க் பண்ணி விட்டுட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பற்றுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையை தான் அந்த நான்கிறது பண்ணுது. ஏன்னா நீங்கள் வெளி உலகத்தோட தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த நானுக்கு வேலை, அந்த நான் உயிரோடு இருக்கும். நீங்கள் வெளி உலக தொடர்பை விட அது நானுக்கு ஆபத்தானது. அந்த நான்கிறது சாகிறதுக்கான சமம். அது கண்டிப்பாக அனுமதி கொடுக்காது. வெளியில் வந்துட்டிங்கன்னா அந்த நான்கிறது உண்டாயிடுச்சுன்னா நிச்சயமாக உங்களை உள்ளே போக விடுறது கிடையாது. ஏன்னா வெளில போக விட்டால் அது செத்து போயிடும். ஏன்னா அந்த நான்கிற அந்த அகங்காரத்தினால உள்ளே வர முடியாது. இந்த தான்கிற ஜீவனால் வெளியில் போக முடியாது. வெளியில் போயிடுச்சுன்னா பிணமாயிரும். அப்போ அந்த தான்கிறது உள்ளாரே இருக்கக்கூடியது, நான்கிறது வெளியிலே இருக்கக்கூடியது. இந்த மனம் தான் உள்ளாரையும் வெளியிலையும் மாறி மாறி யார் கூட இருக்கணுங்கிறத அந்த மனம் தீர்மானிக்குது. அது வெளியில் வரும்போது நான் கூடையும், உள்ளே போகும்போது தான் கூடையும் அது மாறி மாறி அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடியது. அப்போ அந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த பொருளை, அந்த அந்த ஒரு ஆளை நம்ம சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் போது மட்டும்தான் அது குருவாக மாறி நமக்கு சரியான வழியை காமிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அதுக்கு முதல்ல நமக்கு அவருடைய இருப்பிடம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த இருப்பிடத்தை பற்றி நம்ம நாளைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம பேசுவோம். இதுதான் இன்றைக்கி இந்த மனதனுடைய 2 வகையான கேரக்டரை பற்றி தான் இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அவர் உள்ளார எப்படி இருக்கிறாரு, வெளியில் வந்தால் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தான் அவர் குருவாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் அவரை அணுகி ஈஸ்வரன் எங்கே இருக்கிறாருன்னு நம்ம கேள்வி கேட்க முடியும். ஏன்னா அவர் தான் நமக்கு இந்த ஈஸ்வரனை காமிச்சு கொடுக்குறவர். அவர் தான் ஈஸ்வரனோட எப்பவும் போயிட்டு தொடர்புலேயே இருக்கக்கூடியவர். தூங்கும்போது பாருங்கள், அந்த ஈஸ்வரனோட தான் அவர் தன்னுடைய தொழிலை விட்டுட்டு அடங்கி இருக்கிறார். அவருக்கு ஈஸ்வரனுடைய இருப்பிடம் தெரியும். சமீரனன் ஒரு கதி ஓடிடுச்சுன்னா அது நேராக ஈஸ்வரன்கிட்ட போய் மனம் அடங்கி உட்காந்துரும். அப்போ ஈஸ்வரனுடைய தொடர்பில் இருக்கும்போது தான் அவர் வேலை செய்யாமல் இருக்கிறாரு. ஆலோசனை சமயத்தில் அது நேராக புருவ மதியத்துக்கு போய் ஈஸ்வரன் இருக்கக்கூடிய இடத்துல தான் அவர் போய் அமைதியாக உட்கார்றாரு. அவருக்கு மட்டும்தான் அந்த ரூட்டு தெரியும். ஒரு ஸ்திரீ புருஷ சம்யோக சமயத்தில் கூட அவர் போய் சுக்கிலத்தை தொடுறதுக்கு நேராக ஈஸ்வரன்கிட்ட தான் போகிறாரு. அவருக்கு அது சுலபமாக இருக்குது அந்த பாதை. அவர்னால ஈஸியாக சுலபமாக போயிட முடியும். நமக்கு அந்த பாதை என்னன்னு தெரியாது. அதனால் ஈஸ்வரனோட எப்போவுமே தொடர்புலேயே இருக்கிறது இந்த நான் அல்ல, இந்த அகங்காரம் அல்ல, மனம் தான் அந்த ஈஸ்வரனோட தொடர்புலேயே இருக்கிறது. அதனால தான் அவர் வழி காமிக்க சொல்கிறோம். உனக்கு தான்ப்பா வழி தெரியும், அந்த ஈஸ்வரன் இருக்கிற இடம், நீ தானே அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்கிற, எனக்கு அந்த வழியை காமிச்சு கொடு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். ஆனால் அவர் வெளியில் இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டால் அவரால் பதில் சொல்ல முடியாது. அவர் உள்ளுக்குள்ளார கொண்டு போய் நீங்கள் பதிலை கேட்டிங்கன்னா அவர் அந்த வழியை காமிச்சு கொடுப்பாரு. அதனால் நமக்கு வழிகாட்டியாக குருவாக இருக்கக்கூடிய அந்த மனம் எப்போ அது குருவாக இருக்குது, எப்போ குருவாக இல்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் எங்கே கொண்டு போனால் அவர் குருவாக மாறுவாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவர்கிட்ட அந்த வழியை கேட்கணும் அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிற ஒரு விஷயம். இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.